ஹலோ எவ்ரிவன். 10th அண்ட் 12th போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் அப்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, பிளான் அண்ட் ஆர்கனைஸ். நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் டேட்டு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, இது எல்லாமே ஷெட்யூல் போட்டுக்கோங்க. என்னைக்கு எந்தெந்த போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு லெசன் 5 சயின்ஸில் முடிக்கணும், நாளைக்கு லெசன் 6 சயின்ஸில் முடிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி 5 முடிக்க முடியல அப்படின்னா நாளைக்கு 5 and 6 கண்டிப்பாக சேர்த்து முடிச்சிருங்க. அதை போஸ்ட்பான் பண்ணவே கூடாது. நம்பர் 2, வேக் அப் அண்ட் ஸ்லீப் ஏர்லி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க. எக்ஸாம் டைமுக்கு முன்னாடியிலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து படிங்க. நைட்டு ரொம்ப சீக்கிரம், எவ்வளோ 9 to 10 o'clock எல்லாம் படுத்துருங்க சீக்கிரமாக. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டு படித்தா தான் எனக்கு நல்லா மெமரைஸ் ஆகும் அப்படின்னா, தட் இஸ் நாட் த கரெக்ட் டைம் டு ஸ்டடி. ஒரு 10-10:30 படுத்துடணும். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் படிச்சிங்கன்னா நோ யூஸ். ஸோ காலையில் எழுந்து 4 o'clock அந்த மாதிரி படிங்க. நம்பர் 3, ஈட் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் அவாய்ட் ஹோட்டல் ஃபுட்ஸ். ஸோ அம்மா அப்பா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க. ஹோட்டல் ஃபுட் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த பக்கம் போகவே கூடாது. வீட்லேயுமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. நல்ல பாயில்டு ஃபுட்டு, எக்கு, கீரை வகைகள் இதெல்லாமே சாப்பிடுங்க. நம்பர் 4, ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கணும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி குடிக்கவே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஜூஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க. இல்லை மோர் நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக மோர் குடிங்க. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. நெக்ஸ்ட், நம்பர் 5, ப்ராக்டிஸ் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் மேக்ஸ். நீங்கள் எத்தனை கொஷின் பேப்பரை லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி இயர் கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நாட் ஒன்லி மேக்ஸ், அதர் சப்ஜெக்ட்ஸுமே எடுத்திங்கன்னா கூட கொஷின் பேப்பரை பார்க்கும்போது அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ரெப்பிட்டேஷன் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம், ரொம்ப பிலோ ஆவரேஜ் இருக்கிறவங்கெல்லாம் பாஸ் கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் தரோ பண்ணாலே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். நம்பர் 6, நெக்ஸ்ட், ரைட் வாட் யூ ஹவ் மெமரைஸ்டு. நான் மெமரைஸ் பண்ணிட்டேன், சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது 100% உங்களுக்கு பதிஞ்சிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்ன மெமரைஸ் பண்ணீங்க, என்ன படிச்சிங்கன்றதை எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதி பார்த்தா தான் அது 100% மெமரைஸ் ஆனதாக அர்த்தம். ஸோ ப்ராக்டிஸ் ரைட்டிங் ஆஃப்டர் யூ மெமரைஸ். நம்பர் 7, ஓகே. ஸோ ஃப்ரீ டைம் ரொம்ப படிச்சிட்டிங்க, எனக்கு இப்போ ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவி ஆன் பண்ணாதீங்க. கிரிக்கெட் லவ்வர்ஸ் கிரிக்கெட் பார்க்கக்கூடாது. வெப் சீரிஸ் பார்க்குறவங்க பார்க்கக்கூடாது. மொபைல் கேம்ஸ் விளாடுறாங்க, நான் ஒரு 10 நிமிஷம் போய் மொபைல் கேம் விளையாடிக்கிறேன்னா கண்டிப்பாக நோ. அதுக்கு எப்பவுமே நோ சொல்லிடுங்க. அப்படி உங்களுக்கு பிரேக் வேணும்னு நினச்சிங்கன்னா லிசன் டு யுவர் ஃபேவரட் சாங்ஸ். உங்களுக்கு என்ன சாங் ரொம்ப பிடிக்குமோ அதை கேளுங்க. பட் விஷுவல் பார்க்காதீங்க. ஒரு விஷுவல் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரிப்பீட்டடாக அடுத்து நீங்கள் சாங்ஸ் பார்க்க உங்கள் டைம் ரொம்ப அதில் வேஸ்ட் ஆகிடும். சும்மா ஒரு ரிலாக்ஸிங்க்கு ஒரு பாட்டு மட்டும் கேளுங்க. ஈவன் டியூரிங் த எக்ஸாம் டைம் இஸ் ஆல்சோ இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் அதில் பிரேக் எடுத்து பாட்டு கேட்கலாம், தப்பு இல்லை. விஷுவல் பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் and the last one, number 8, லாஸ்ட், do not panic and be confident. பயப்பட வேண்டாம். எதுக்குங்க பயப்படுறீங்க? இது உங்களோட எண்டு கிடையாது, இதோட பிகினிங் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் எதுனாலும் பார்த்துக்கலாம். சப்போர்ட்டுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ என்றைக்குமே பயப்படக்கூடாது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நம்மளால் முடியும், நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. யூ கேன் ரியலி டூ இட். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.